Hi buddies, welcome to V's Learning Path. இன்னைக்கு நம்ம question tagsனா என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த question tag அப்படிங்கிறது exam based ஒரு டாபிக் தான். இந்த டாபிக் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற பசங்க வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த question tagனா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். question tagங்கிறது ஒரு small question, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து ஒரு சின்னதாக ஒரு கேள்வி கேட்போம். அதாவது தமிழில் இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை தொடர்ந்து இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அந்த இல்லையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் டேக். அதுவே இங்கிலீஷில் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் டேக்கை பயன்படுத்துறதுக்கு 4 முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா கொஸ்டின் டேக் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணணும். அதுவே ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்ததுன்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்ட் நவுனாக இருக்கலாம், ப்ரோனவுனாக இருக்கலாம். ஆனால் கொஸ்டின் டேக்கில் நீங்கள் அந்த சப்ஜெக்டை கொண்டு வரும்போது அது கண்டிப்பாக ப்ரோனவுனாக மட்டும்தான் இருக்கணும், நவுன் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் எழுதினதுக்கப்புறமா கொஸ்டின் டேக்கை ஒரு கமா போட்டு செப்பரேட் பண்ணணும். அந்த கொஸ்டின் டேக் எழுதினதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம கொஸ்டின் மார்க் போடுவோம். இதுதான் அந்த 4 முக்கியமான ரூல். அந்த 4 முக்கியமான ரூலை மனசில் வச்சுட்டு நம்ம இந்த கொஸ்டின் டேக்கை எழுதணும். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம், இன்னுமே உங்களுக்கு நல்லாவே புரியும். It is hot today. It is hot today அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டான்னு முதல் பார்க்கணும். இதில் இந்த இட் இஸ் ஹாட் டுடே அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்ட் நம்மளுக்கு இந்த சென்டென்ஸில் இல்லை. நாட், நோ, நெவர் இது எல்லாமே தான் வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ். அந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இட் இஸ் ஹாட் டுடே அப்படிங்கிறது இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம கொஸ்டின் டேக் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் எழுதணும். இப்போது அந்த கொஸ்டின் டேக் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேர்ப் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ஸுங்கிறது தான் வேர்ப். ஸோ இப்போ நீங்கள் கொஸ்டின் டேக் எழுதும்போது இந்த டாட்டை எடுத்துட்டு கமா போடணும். இந்த இஸ்ஸை நம்ம நெகட்டிவாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா இஸ் நாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இஸ் நாட் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா isn't. ஸோ நம்ம கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஷார்ட் ஃபார்மில் தான் எழுதணும். இஸ் நாட் அப்படின்னு எழுதக்கூடாது. isn't. இங்கே சப்ஜெக்ட் என்ன இருக்குது, இட். ஸோ isn't it கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போ இதுவே இட் இஸ் நாட் ஹாட் டுடே அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டு இருக்குது. ஸோ இந்த இஸ் நாட் அப்படிங்கிறத நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னா அதே மாதிரி இந்த டாட்டை எடுத்துகிட்டு கமா போட்டுறணும். இஸ், இங்கே சப்ஜெக்ட் இட்டுன்னு இருக்குது. ஸோ இஸ் இட். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The children are happy. The children are sad. இப்போ நம்ம இங்கே நான் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா the children are happy பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், the children are sad வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த சேடுங்கிறது நமக்கு நெகட்டிவ் மீனிங் தரக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 2ஐயும் பொறுத்த வரைக்கும் இந்த 2மே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்லையுமே நமக்கு நெகட்டிவ் வேர்ட், அதாவது நாட், நெவர், நோ அப்படிங்கிற வார்த்தைகள் இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். இந்த சில்ட்ரன் ஆர் சேட் அப்படிங்கிறது நெகட்டிவ் மீனிங் தந்தாலுமே அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த 2மே வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம கொஸ்டின் டேக் என்ன மாதிரியாக எழுத போகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் ஃபார்மில் எழுத போகிறோம். அது எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் இந்த டாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கமா போட போகிறோம்.
அண்ட் தென் அதில் இருக்கிற verb என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஆரோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் ஆரண்ட். இங்கே சப்ஜெக்ட் த சில்ட்ரன் அப்படின்னு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்ட் நவுனாக இருந்தாலும் நம்ம கொஸ்டின் டேக்கில் எழுதும்போது அந்த நவுனுக்கு இன்ஸ்டடாக ப்ரோனவுன் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சில்ட்ரன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரோனவுன் என்ன போடலாம்? சில்ட்ரன்கிறது சிங்குலராக ப்ளூரலாக நம்ம பார்க்க போகிறோம். சில்ட்ரன்கிறது ப்ளூரல் ஃபார்ம். அதனால நம்ம இங்கே தே அப்படிங்கிற ப்ளூரல் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஆரண்ட் தே அப்படின்னு எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் த சில்ட்ரன் ஆர் சேட், இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம கமா போட்டுறணும். இதுக்கும் அதே ஆன்சர் ஆரண்ட் தே. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யூ ஆர் நாட் டயர்ட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் டேக் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டாட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கமா போடணும். இங்கே ஆர் நாட்டுங்கிறது நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் நம்ம எழுதணும். ஸோ ஆர், இங்கே யூ அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரோனவுனில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆர் யூ அப்படின்னு எழுதணும். ஸோ யூ ஆர் நாட் டயர்ட் ஆர் யூ, அதுதான் வந்து கரெக்டான கொஸ்டின் டேக். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். we are going to Pune. இதில் are going அப்படிங்கிறது தான் verb. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம டேக் எழுதும்போது கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபார்மில் எழுதணும். aren't, இங்கே we அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு ப்ரோனவுனில் தான் இருக்குது. ஸோ aren't we, நம்ம 4 ரூல் சொன்னோம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் டேக் நெகட்டிவாக இருக்கணும். அதுவே ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்ததுன்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் தென் நம்ம அடுத்து என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்ட் நவுனாக இருந்தாலும் ப்ரோனவுனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கொஸ்டின் டேக் நம்ம எழுதும்போது கண்டிப்பாக அந்த நவுனை ப்ரோனவுனாக மாற்றி தான் நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சில்ட்ரன் அப்படின்னு இருந்ததுன்னா அங்கே தே. அதுவே ஒரு பாய் நேம் சலீம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த சலீம்க்கு பதிலாக நம்ம அங்கே ஹீன் போடணும். அதுவே கேர்ள் நேம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ஷீனை தான் மாற்றணும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த டாபிக் கொஸ்டின் டேகை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 5 சென்டென்சஸ் தான். இந்த 5 சென்டென்சஸ்க்குரிய ஆன்சரை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங்.